திருமணத்திற்காக ஏகப்பட்ட பரிகாரங்கள் பண்ணிட்டோம். ராகு கேது தோஷங்கள், ராமேஸ்வரம், கொடுமுடி, பவானி. ஆனால் நடக்கவே மாட்டேங்குது சார். ஒவ்வொரு நாளும் நாட்காட்டியினுடைய தாள்கள் கிழிகிற மாதிரி என்னுடைய இதயமும் கிழிகிறது என்று வருத்தப்படுபவர்களுக்கு ஒரு எளிய பரிகாரம். தொட்டியத்தில் சடை சுவாமிகள் சித்தர் அப்படின்னு ஒருத்தருடைய ஜீவ சமாதி இருக்குது. அது பார்த்திங்கன்னா ரோட்டு ஓரத்துலேயே பக்கத்தாலேயே இருக்குது. நாமக்கல் ரோடும் வேலூர் ரோடும் அந்த இடத்துல பிரியும், ஒய்ய மாதிரி இருக்கும். அங்கே யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க, ரோட்டு மேலேயே இருக்குது. அப்பேற்பட்ட தொட்டியம் சடை சுவாமிகள் ஜீவசமாதியை வழிபட்டால் உங்களுடைய திருமண தடை உடனே நீங்குது. எப்போ சார் வழிபடலாம் அப்படின்னா, பௌர்ணமி என்று வழிபடலாம். உங்களுடைய தசா என்ன நடக்குதுன்னு பாருங்கள், அன்றைக்கி வழிபடலாம். இல்லையா, சித்தர்களை வழிபடுவதற்கு நேரம் காலம் கிடையாது. போயிட்டு ஒரு 3 முறை வலம் வாங்குங்க. வலம் வந்து விட்டு உங்களால் முடிந்த பூவோ இல்லை ஒரு நெய்தீபமோ ஏற்றி விடுங்கள். வாழ்வை மாற்றுகிற வள்ளல் நமது தொட்டியம் சடை சுவாமிகள். அவர் இருக்கிற அந்த இடத்த பார்த்திங்கன்னா கண்ணீர் வரும். அவ்வளோ பெரிய மகானுடைய ஜீவசமாதியை நாம் எப்படி பாதுகாத்துட்ருக்குறோங்கிறத பார்த்தா, எவ்வளவோ கோடான கோடி ரூபா செலவு பண்ணி நம்மளாம் வீடுகளில் இருக்கிறோம். நாம் மறைஞ்சு போயிடுவோம். நம்ம மறைஞ்சு போயிட்டே 24 மணி நேரத்தில் நம்மளை பற்றி பேசுகிறதெல்லாம் விட்டுருவாங்க. ஆனால் மகான்கள் இறைவனுடைய ஆணிவேர்கள். இறைவன் கொடுக்க வேண்டியதை மகான்கள் ஒரு நிமிஷத்தில் கொடுத்துருவாங்க. அவர்களை போற்றுவோம், புகழுவோம், வழிபடுவோம். எண்ணியவாறு வழிபடுவோம், எண்ணிலா செல்வம் அடைவோம்.